Hi friends, welcome to Nithu Samayal. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுலயே நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 கிராம் நட்சத்திர சோம்பு பூ சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாம். இப்போ இதில் 700 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். இதை நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கேன். இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், பிரியாணி அரிசி. இதுக்கு நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இப்போ கொதிக்குது. இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.